வணக்கம் மலினவாரணி நண்பர்களே. நான் உங்க மகராஜ் சூர்யா. இந்த வாரம் வந்து டிஃப்ரெண்ட்டா ஓடிடி படங்கள் ஓடிடில பார்க்கும்போது என்ன இம்பேக்ட் இருக்கு? ஸோ, அதற்கான ரிவ்யூ தான் இந்த எபிசோட். எல்ஐகே மூவி இந்த நம்மளுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்த ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூவா நம்ம வலிநிவாரணி சேனல்ல வரப்போகுது. போய் கவர்மெண்ட்டோடைய இதையெல்லாம் வந்து விலைக்கு காமெடி பீஸா வந்தாரு விக்னேஷ் சிவன். ஸோ, இந்த லட்சணத்தையெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது இந்த படம் எப்படி இருக்கு? இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். ஒண்ணு வந்து ஒரு பெருசான எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. வந்து டோட்டலா வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து ஃபோன்லயே மூழ்கி இருக்காரு. ஒரு ஒரு 5, 6 வருஷமா. இருக்கக்கூடிய அத்தனை ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி விளையாண்டு தள்ளியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து இந்த கேரக்டர் அப்படியே போகுது, போகுது, போயிட்டே இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வராரு. அதுக்கப்புறமா வந்து அவரு உட்காந்துட்டே ஏதோ லவ் லவ் மூட்ல ஏதோ என்னமோ பண்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வீணடிக்கப்பட்ட கேரக்டர். படத்துல ஒரே ஒரு எமோஷன் மட்டும் கனெக்ட் ஆன விஷயம் வந்து, சீமான் அவர்கள் வந்து சொல்லுவாரு, "என் பையன் எங்கேயும் தலை குனிஞ்சு குனிஞ்சு நிக்கக்கூடாது. என் முன்னாடியே வந்து அவன் கீழ கால்ல விழுந்து அழுகுறாங்கிற" மாதிரி வந்து ஒரு டயலாக் வரும்.